إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை தக்வாவை நினைவூட்டியவனாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்து ஹலால் ஹராமை அறிந்து ஹலாலுக்கு நெருக்கமாக இருந்து ஹராமை விட்டு தூரமாக இருந்து குர்ஆனோடும் சுன்னாவோடும் நம்முடைய தொடர்புகளை உறுதிப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு உபதேசம் செய்தவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் நம்மிடமிருந்து அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. மறுமையின் வாழ்க்கையை இம்மை வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். நம்முடைய சகோதரர்கள் காசாவிலே இன்னல்களுக்கும் இஸ்ரேலின் கொடுமைகளுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு விரைவான வெற்றியை தந்தருள்வானாக. அவர்களுக்கு உதவக்கூடிய ஆட்சியாளர்களையும் முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக பகிரங்கமான மிகைப்பான வெற்றியை தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் சில தினங்களில் ரமதான் நம்மை விட்டு பிரிய இருக்கிறது. பொதுவாக இதை மக்கள் எல்லாம், அழைப்பாளர்கள், அறிஞர்கள் எல்லாம் அல்விதா ஜும்ஆ என்று சொல்வார்கள். ரமதானுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஜும்ஆ என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, புத்திசாலியான ஒரு முஃமின் வாழ்க்கையில் இந்த ரமதானை மட்டுமல்ல, தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அவன் கவனிப்பான், கணக்கெடுப்பான். தனது ஒவ்வொரு நாள் முடிவதை குறித்து அவன் கவலைப்படுவான். ரமதான் முடிவதை பற்றி மட்டுமல்ல, யார் தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் கணக்கில் எடுக்கிறார்களோ, அந்த நாள் எப்படி கழிந்தது, அந்த நாளை நான் எப்படி கழித்தேன் என்ற அந்த கவலையில் இருக்கிறார்களோ, அமல்களுடைய அக்கறையில் இருக்கிறார்களோ, அவர்கள்தான் ரமதானுடைய பிரிவால் இயங்குவார்கள். ரமதானுடைய மாதம் முடிவடைவதை குறித்து அவர்கள்தான் கவலைப்படுவார்கள். இந்த கவலை புதிதாக உங்களுக்கு வராது. இந்த ரமதானுடைய முடிவின் கவலை புதிதாக வராது. யாருக்கு வரும்? யார் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை முஹாசபா செய்வார்களோ, பகல் முடியும் போது இந்த பகலை எப்படி கழித்தேன், இரவை எப்படி கழிக்கிறேன், இன்றைய நாளில் எத்தனை தொழுகைகளை ஜமாத்தாக சரியாக நிதானமாக தொழுதேன், இன்றைய நாளில் நான் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு நான் எடுத்துச் செல்வதற்கு தேவையான கட்டுச்சாதங்களாகிய அமல்களில் எதையும் மறந்திருக்கிறேனா, விட்டிருக்கிறேனா, அலட்சியம் செய்திருக்கிறேனா என்று யார் ஒவ்வொரு நாளும் கணக்கெடுக்கிறார்களோ, அதிலே தான் தவறு செய்ததை நினைத்து, அலட்சியம் செய்ததை நினைத்து கவலைப்படுவார்களோ, அவர்கள்தான் ரமதானிலும் ரமதான் முடிவதை பற்றி கவலைப்படுவார்களே தவிர எல்லோரும் கவலைப்பட்டு விட மாட்டார்கள். எல்லோருக்கும் அந்த கவலை வராது.
எல்லோருக்கும் அந்த ஏங்கல் வராது, எல்லோருக்கும் அந்த அழுகை வராது, அந்த பதட்டம் வராது. நீங்கள் ஒருவரை நேசிப்பவர்களாக இருந்தால் அவருடைய வருகையை எதிர்பார்ப்பீர்கள். நீங்கள் ஒருவரை உள்ளத்தால் உண்மையாக நேசிப்பவர்களாக இருந்தால் அவருடைய வருகையை எதிர்பார்ப்பீர்கள். உங்களோடு நீங்கள் யாரை உண்மையாக ஈமானோடு இஹ்லாஸோடு அன்பாக பாசமாக உயிருக்கு உயிராக நேசிக்கிறீர்களோ அவர் உங்களை விட்டு பிரிந்தால் நீங்கள் கவலைப்படுவீர்கள். உங்களுக்கு கண்கள் கலங்கும், உள்ளத்திலே ஒரு விதமான கவலை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு உறவை, இப்படிப்பட்ட ஒரு ஈடுபாட்டை யார் நல்ல அமல்களோடு ஏற்படுத்தி கொண்டார்களோ, வணக்க வழிபாடுகளோடு ஏற்படுத்தி கொண்டார்களோ, தொழுகையோடு குர்ஆன் ஓதுவதோடு சதக்காவோடு அல்லாஹ்வுடைய திக்ரோடு அல்லாஹ்வுடைய தியானத்தோடு அவர்கள் கவலைப்படுவார்கள். ரமதான் முடிவதை நினைத்து அவர்கள் வருத்தப்படுவார்கள். இந்த ரமதான் முடிய போகிறதே, அடுத்த ரமதான் எனக்கு கிடைக்குமா? சென்ற ரமதானை விட இந்த ரமதானை பயன்படுத்துவோம் என்று இருந்தோமே, அதிலே நான் வெற்றி அடைந்து விட்டேனா என்று அவர்கள் தான் கவலைப்படுவார்களே தவிர நம்மை போன்று, அதாவது என்னை போன்று, உங்களை சொல்லவில்லை, சோம்பேறிகளாக இருப்பவர்கள், அலட்சியத்திலே இருப்பவர்கள், எல்லா நாள்களையும் ஒரே நாளாக கவனித்துக் கொண்டு இங்கும் அங்கும் உலக வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தவர்கள், ஜமாத்துகளை தவறவிடக்கூடியவர்கள், இரவு தொழுகை பார்க்கலாம். அதில் சில பேர் இருக்கிறார்கள், சிரிப்பதற்கு சொல்லவில்லை, தாருல் ஹுதால எப்போ போனாலும் 2 ரக்காத்து கிடைக்கும், போய் தொழுட்டு வந்துடலாம். மொத்த இரவுக்கு தாருல் ஹுதால எப்போ போனாலும் 2 ரக்காத்து நமக்கு கிடைச்சிருதான் போதும் இது, அப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். சகோதரர்களே, இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவர்களுக்கு எந்த உணர்வுமே இருக்க. ரமதான் வந்தது, ஆஹா பார்ட்டி வைத்தோம், இஃப்தார் பார்ட்டி வைத்தோம், அந்த விருந்திலே கலந்து கொண்டோம், அந்த Dress வாங்கணும், இந்த Dress வாங்கணும், வீட்டை விளக்குகளால் அலங்கரித்தோம், நல்ல செலவு, ரமதான்ல நல்ல பரக்கத்தா செலவு பண்ணோம். பரக்கத்தா தர்மம் கொடுத்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்தா சதக்கா அள்ளி கொடுத்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். வெறும் உன்னுடைய உணவுக்காக மட்டும் நீ செலவழித்திருந்தால், வெறும் உன்னுடைய உணவுக்காக மட்டும் செலவழித்திருந்தால் நீ வருந்திக்கொள், நீ வருந்திக்கொள். அதற்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபாரும் செய்து கொள். இன்று நம்முடைய காசா மக்களுக்கு சஹர் இல்லை, இஃப்தார் இல்லை. கடலிலே தூக்கி எறியப்பட்ட உணவு கரையிலே வந்து கிடந்து 3 நாள் 4 நாள் வெயிலிலே காய்ந்த அந்த உணவை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலையிலே இருக்கிறார்களே, நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் மட்டுமா? சூடானிலே பிரச்சனை, எத்தனை நாடுகளிலே பசியால் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ் என்னை வயிறார உணவு கொடுத்து வைத்திருக்கிறானே, நினைத்து பார்க்க வேண்டாமா? சகோதரர்களே, ஒன்றை நான் சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நினைத்து அதற்காக உணர்வோடு நன்றி செலுத்துகிறோமா? அந்த நன்றி செலுத்தும் போது கண்கள் கலங்குகிறதா? அல்லாஹுவை முஹ்சின், யா அல்லாஹ், நீ என் மீது எவ்வளவு பெரிய உபகாரம் செய்திருக்கிறாய், நீ ரஹ்மான் என்பதை நான் புரிந்து கொண்டேன், நீ ரഊஃப் மகா கருணையாளன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்ற அந்த உணர்வோடு ஒரு அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நம்மில் எத்தனை பேர் சொல்கிறோம்? இல்லாததை நினைத்தே பேசிக் கொண்டிருக்கிறோம், இல்லாததை நினைத்தே பேசிக் கொண்டிருக்கிறோம். உனக்கு முன்னால் பல வகையான உணவு வைக்கப்பட்டிருக்கிறது, அதில் எது இல்லையோ அதை தேடுகிறாய், அதற்கு குறைபடுகிறாய் என்றால் நாம் எத்தகைய நன்றி கெட்டவர்கள் பாருங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது,
ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. நிச்சயமாக நபி நூஹ் அவர்கள் நன்றி உள்ள அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் கூறுகிறார். நிச்சயமாக நூஹ் அவர்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நன்றி உள்ள அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் புகழ்கிறான். முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், என்ன செய்வார்கள் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலையிலிருந்து மாலை வரை பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே, அடி ஏச்சுகளுக்கு இடையிலே தாவா கொடுத்து விட்டு வருவார்கள். உண்ணுவதற்கோ பருகுவதற்கோ ஒரு கவல உணவு, ஒரு மிடரு தண்ணீர் கிடைத்து விட்டால் அவ்வளவு பணிவாக அந்த உணவு, ஒரு கவல உணவை சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே நீ எனக்கு இந்த உணவு கொடுத்தாயே என்று அல்லாஹ்வை புகழ்வார்கள். ஒரு மிடரு தண்ணீர் கிடைத்ததற்கு அல்லாஹ்வை அப்படி உணர்வோடு புகழ்வார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் இதுதான். இந்த செயல் அல்லாஹ்விற்கு பிடித்து விட்டது. அல்லாஹ் தஆலா நூஹுக்கு பெயர் வைத்தான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் அவர் இறந்து ஆகிவிட்டது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதற்கு பின்னால் வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனிலே நூஹை அல்லாஹ் நினைவு கூர்ந்து அவர் அல்லாஹ்விற்கு எப்படி நன்றி உள்ளவராக இருந்தார் என்பதை அல்லாஹ் நினைவு கூறுகிறான் என்றால், சகோதரரை நினைத்து பாருங்கள், இப்படி ஒரு நாள் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? எத்தனைய திக்ருகளை சொல்கிறோம், நாம் சொல்லாமல் இல்லை. ஒவ்வொரு நேரத்திலும் சொல்ல வேண்டிய திக்ருகளை சொல்கிறோம். உணவுக்கு பின் உள்ள துஆ, மற்ற துஆ, மற்ற துஆ என்று. ஆனால் இங்கே என்ன கேள்வி? அந்த உணர்வு எங்கே இருக்கிறது? அந்த துடிப்பு எங்கே இருக்கிறது? எதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ, அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நினைவின் போது மூமின்களுக்கு உள்ளங்கள் நடுங்க நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வுடைய நினைவின் போது உள்ளங்கள் நடுங்குவதற்கு மூமின்களுக்கு நேரம் வரவில்லையா? குர்ஆன் ஓதும் போது, தொழுகையின் போது, திக்ரின் போது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். ஏன் தர்மம் கொடுக்கும் போது கூட இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா, உள்ளத்திலே அவர்கள் பேசுவார்கள், யா அல்லாஹ், மறுமை நாளின் அந்த கடினமான உஷ்ண நேரத்தை பயந்து இந்த தர்மத்தை செய்கிறேன் உனக்காக என்று உள்ளத்திலே அல்லாஹ்விடத்திலே பேசிக்கொண்டு தர்மத்தை கொடுப்பார்கள். யா அர்ஹமர் ரஹீமின். எத்தகைய ஈமானிய உணர்வுகளை நாம் பெற வேண்டும் இந்த மாதத்திலே. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே நாம் உழன்று இந்த ஈமானிய உணர்வுகளை மறந்து கொண்டே இருக்கிறோம். கடைசி 10 எதிர்பார்த்தோம், அதுவும் வந்துவிட்டது, அதுவும் முடிய போகிறது. இந்த இரவுகளில் கூட ஒரு மனிதர் லைலத்துல் கத்ரை தேடவில்லை என்றால் அவர் எவ்வளவு பெரிய துர்பாக்கியவான். யார் லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்டாரோ அவர் மிகப்பெரிய நர்பாக்கியசாலி. யார் இந்த இரவின் நன்மையை இழந்தாரோ அவர் மஹ்ரூம், நன்மைகளை இழந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லைலத்துல் கத்ரை தேடினார்கள். ரமதானுடைய கடைசி 10 ஒற்றை இரவுகளிலே, அதுவும் குறிப்பாக இந்த 23 அல்லது 25 அல்லது 27, 29 இந்த நாட்களிலே விசேஷமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவை தேடி விழித்திருந்தார்கள். சில ஹதீசுகளை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள், சொன்னார்கள், ஹிய ஃபில் அஷ்ரில் அவாஹிர் ஹிய ஃபி 9 யம்தீன் அவ் 7 யப்கீன் யானி லைலத்துல் கத்ர். இந்த ரமதான், இந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறதே, இது பிறை 29 இருக்கலாம், பிறை 29 இருக்கலாம், அல்லது பிறை 27 இருக்கலாம், அல்லது 23 இருக்கலாம்.
மேலும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், சில மக்களுக்கு லைலத்துல் கத்ர் ரமதானுடைய இறுதி 10 இறுதி 7 நாட்களிலே காண்பிக்கப்பட்டது. وأن أناسا أروا أنها في العشر الأواخر فقال النبي صلى الله عليه وسلم التمسوها في السبع الأواخر. சில மக்கள் ரமதானுடைய கடைசி 10 அவர்களுக்கு அது காண்பிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய இறுதி 7 நாட்களிலே இந்த லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், خرجنا من اليمن مهاجرين فقدمنا الجحفة فأقبل راقب فقلت له الخبر فقال دفن النبي صلى الله عليه وسلم منذ 5. قلت هل سمعت في ليلة القدر شيئا؟ قال نعم، أخبرني بلال مؤذن النبي صلى الله عليه وسلم أنها في السبع العشر الأواخر. ஒரு கூட்டம் யமனிலிருந்து வந்தார்கள், ஜுஹ்ஃபாவை வந்தடைந்தார்கள். அப்போது ஒரு வாகன பயணி வந்து கொண்டிருந்தார். அவரிடத்திலே கேட்டோம் என்ன செய்தி என்பதாக. சொன்னார்கள், 5 நாட்களுக்கு முன்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அடக்கம் செய்தோம் என்பதாக. அன்பானவர்களே, அந்த வந்த கூட்டம் கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லிய ஏதாவது ஹதீஸ் உனக்கு தெரியுமா? எத்தகைய ஒரு தேடலிலே வந்திருப்பார்கள் யமன் நாட்டிலிருந்து, எந்த கல்வியின் ஆர்வத்திலே வந்திருப்பார்கள். இந்த செய்தியை கேட்பதற்காக, நபியின் சந்திப்புக்காக வந்தவர்கள். நபியின் இறப்பு செய்தி தெரிந்தவுடனே அவர்களுடைய ஹதீஸ் இறக்கவில்லையே, அவர்களுடைய கல்வி இறக்கவில்லையே. நீ நபியை சந்தித்தவராயிற்றே, லைலத்துல் கத்ரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்லி இருப்பது உனக்கு தெரியுமா? அவர் சொன்னார், நஅம், ஆம், எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅத்தின் பிலால் சொன்னார், இந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறதே இறுதி 10 கடைசி 7 நாட்களிலே இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மற்றும் ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு, ஒரு மனிதர் ரஆ ரஜுலுன் அன்ன லைலத்துல் கத்ரி லைலத்து 27 லைலத்துல் கத்ர் என்பது அது ரமதானுடைய 27வது இரவு என்று கருதினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது கனவிலே அவர் பார்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய கனவுகளை எல்லாம் நான் பார்க்கிறேன். அந்த கனவுகள் எல்லாம் ரமதானுடைய இறுதி 10 அந்த லைலத்துல் கத்ரை பார்த்ததாக வருகிறது. நீங்கள் ரமதானுடைய இறுதி 10 ஒற்றை இரவுகளிலே இந்த லைலத்துல் கத்ரை தேடுங்கள். அடுத்த அன்பானவர்களை, முக்கியமான ஒரு ஹதீஸ் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். உபை இப்னு கஅப் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, உங்களுடைய சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இருக்கிறாரே, மை யக்மில் ஹவுல யுஸிப் லைலத்துல் கத்ர், யார் ஆண்டு முழுவதும் நின்று வணங்குகிறாரோ கண்டிப்பாக அவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைத்துவிடும் என்று அவர் சொல்கிறாரே. فقال رحمه الله أراد ألا يتكل الناس أما إنه قد علم أنها في رمضان. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய கூற்றின் விளக்கம் என்ன? மக்கள் வெறும் ரமதானிலே இரவு தொழுது கொள்ளலாம் என்று சோம்பேறிகளாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் அப்படி சொன்னார். நன்கு அவருக்கு தெரியும் லைலத்துல் கத்ர் என்பது ரமதானில் தான் இருக்கிறது என்பது. அது மட்டுமல்ல, அவருக்கு இதுவும் தெரியும், ரமதானுடைய இறுதி 10 அந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த லைலத்துல் கத்ர் 27வது இரவு என்பதும் அவருக்கு தெரியும் என்று கூறிவிட்டு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சத்தியம் செய்து லைலத்துல் கத்ர் என்பது 27வது இரவு. அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, நீங்கள் எதை கொண்டு இப்படி சொல்கிறீர்கள் என்பதாக. எந்த அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்களோ அந்த அறிவிப்புகளை, அந்த அடையாளங்களை கொண்டு நான் சொல்கிறேன் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அறிஞர்கள் இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? அதாவது எந்த அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்களோ தங்களுடைய வாழ்நாளில் அந்த அடையாளங்களை பிற 27 இரவிலே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்திருந்தார்கள். எனவே அந்த 27 என்று சொன்னார்கள். இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
மற்ற பல அறிவிப்புகளின் படியிலே ரமதானுடைய இறுதி பத்தில், அதுவும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளிலே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் தேட வேண்டும். அன்பானவர்களே, இந்த இரவு ஏன் இவ்வளவு முக்கியமானது? இந்த இரவு ஏன் இவ்வளவு முக்கியமானது? இதை புரிய வேண்டும் என்றால் மீண்டும் நாம் நம்முடைய ஆரம்பத்திற்கு செல்ல வேண்டும். யாருக்கு மறுமை தேவையோ, சொர்க்கம் தேவையோ, அமல்கள் தேவையோ, ஆகிரத்து தேவையோ, அல்லாஹ்வுடைய அன்பு தேவையோ, அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் தேவை. யார் மறுமையிலே அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிக ஹுமுல் முக்கர்ரபூன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக, பிரியமானவர்களாக, அந்த உயர்ந்த நல்லோருடைய தரஜாவிலே சேர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் தேவை. யாருக்கு துன்யாதான் வாழ்க்கை, ஃபஅரிது அம்மன் தவல்லா அன் ذிக்ரினா வலம் யுரிது இல்லல் ஹயாத்தத் துன்யா, யாருக்கு இந்த துன்யாவை தவிர வேறு நோக்கமே இல்லையோ நபியே அவனை விட்டொழித்து விடுங்கள், அவனுக்கு எதுவுமே பலன் தராது, எந்த உபதேசமும் அவனுக்கு பலன் தராது, புறக்கணித்து விடுங்கள் அவர்களை. அவர்களுக்கு லைலத்துல் கத்ரும் புரியாது, ஜும்ஆவும் புரியாது, நோன்பும் புரியாது, தொழுகையும் புரியாது, ஜகாத்தும் புரியாது. யார் மறுமையை புரிந்து கொண்டார்களோ, ஆகிரத்தை புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு தான் மார்க்கம் சகோதரர்களே. யார் சொர்க்கத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தான் மார்க்கம். அவர்களால் தான் ஹலாலை பேண முடியும், ஹராமை விட்டு விலக முடியும், அல்லாஹ்வின் அன்புக்காக உயிரை கொடுக்க முடியும், அல்லாஹ்வின் அன்புக்காக தன்னுடைய செல்வத்தை கொடுக்க முடியும். யாருக்கு ஆகிரத்து நோக்கம் இல்லையோ, ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு மறுமை வேண்டுமோ, யார் என்னுடைய சந்திப்பை ஆசைப்படுவார்களோ அவர்கள் அமல் செய்யட்டும். எல்லோரையும் அல்லாஹ் அழைக்கவில்லை, எல்லோரையும் அல்லாஹ் அழைக்கவில்லை. யார் என்னை சந்திப்பதை ஆசைப்படுகிறாரோ, யார் என்னுடைய சந்திப்பை பயப்படுகிறாரோ அவர் நல்ல அமலை செய்யட்டும், அவர் எனக்கு இணை வைக்காமல் இருக்கட்டும். அன்பானவர்களே, அவர்களுக்கு தேவை லைலத்துல் கத்ர். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, ஒரு இரவுக்காக ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கிறான். எப்படி? ஒரு இரவுக்காக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கிறான். அந்த இரவுக்கு பெயரே கண்ணியமான இரவு என்று வைத்தான், லைலத்துல் கத்ர். அல்லாஹு தஆலா அந்த இரவிலே மலக்குகளை எல்லாம் இந்த பூமியிலே இறக்குகிறான் என்றால், வாழ்த்து சொல்ல வைக்கிறான் என்றால், இந்த இரவு சலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், மலக்குகள் இறங்குகிறார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, ஜிப்ரீல் உட்பட எல்லா மலக்குகளும் இறங்கி வருகிறார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் இந்த இரவு எவ்வளவு முக்கியமானது சகோதரர்களே என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்று 27 எடுத்துக்கொள்ளுங்களேன், எல்லாம் பெயருக்கு ஜோடிக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள், பலவீனமான ஹதீஸை கொண்டு எடுக்கப்பட்ட தஸ்பீஹ் நஃபில் தொழுகை, அப்புறம் விருந்து, அப்புறம் ஒரு பயான், அப்புறம் ஒரு உளுந்து எந்திரிச்சு ஒரு தொழுகை, இதுதான் இன்று நடக்கிறது. பெரும்பாலும் இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, பயணத்துல ஒரு 2 மணி நேரம், கடைசியில சஹர்ல ஒரு 1 மணி நேரம், அப்புறம் சஹர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சஹர் ஏற்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், அப்புறம் சஹர் சாப்பிட்டதுக்கு பிறகு 1 மணி நேரம், முடிஞ்சு போச்சு. இதான் நம்ம லைலத்துல் கத்ரை தேடுற லட்சணம். எவ்வளவு நாம் நம்மை நாமே எவ்வளவு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தை விளையாட்டாக்கி விட்டோம். மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளுடைய உணர்வுகளை, அதனுடைய தாக்கங்களை ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கிறான்? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியே, லைலத்துல் கத்ரை உமக்கு தெரியுமா? மீண்டும் கேட்கிறான், லைலத்துல் கத்ரை உமக்கு தெரியுமா? எந்த ஒரு காரியத்தின் மகத்துவத்தை, எந்த ஒரு காரியத்தின் மிகப்பெரிய அந்த ஆற்றலை, கண்ணியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த விரும்புகிறானோ அங்கேதான் அல்லாஹு தஆலா இந்த வமா அத்ராக சும்ம மா அத்ராக என்பதை பயன்படுத்துவான். அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா அல் காரிஅத்து மல் காரிஅ, இப்படி எல்லாம் அல்லாஹ் பேசினான் என்றால் அங்கே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறான் என்று பொருள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, வரக்கூடிய இரவுகளை நாம் பயன்படுத்துவோமாக. அதுவும் குறிப்பாக சதக்கத்துல் ஃபித்ரையும் நாம் மறந்துவிடக்கூடாது.
ரமதான் முடிய போகிறது. பிற 27க்கு பிறகு 28, 29 இந்த சதகத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்கலாம். சிறப்பான நேரம் என்ன? பெருநாள் தொழுகைக்கு முன்பாக குறைந்தது 3 கிலோ அரிசியோ அல்லது நாம் நம்மூர் மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளையும் நாம் அதை கொடுக்க வேண்டும். நாணயமாக, அதாவது காசாக நாம் அதை கொடுக்கக்கூடாது. அதோடு சேர்ந்து மற்ற பொருள்களை நீங்கள் உபரியாக கொடுக்க விரும்பினால் தாராளமாக கொடுக்கலாம். இந்த சதகத்துல் ஃபித்ரை தொழுகைக்கு முன்பாக கொடுத்து விட வேண்டும். அப்போதுதான் இது சதகத்துல் ஃபித்ர். நம்முடைய நோன்பில் ஏற்பட்ட குறைகளை, குற்றங்களை, தவறுகளை அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு இந்த தர்மம் போதுமானது. இந்த தர்மம் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு நெருக்கமானது. யார் தொழுகைக்கு பின்பு இந்த சதக்காவை கொடுக்கின்றார்களோ அது அவருக்கு வெறும் சாதாரணமான ஒரு தர்மமாக இருக்குமே தவிர சதகத்துல் ஃபித்ராக ஆகாது. எந்த நிறுவனங்கள் மக்களிடமிருந்து பணமாக வசூல் செய்கிறார்களோ அவர்கள் அந்த பணத்தை கொண்டு அதற்குரிய உணவுகளை வாங்கிதான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுபோன்று தாங்கள் வாங்கிய அந்த சதகத்துல் ஃபித்ரை எல்லாம் சரியான முறையிலே பெருநாளுக்கு முன்பாக கொடுத்து விட்டோமா என்பதையும் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஒரு விழா வைத்து 10 போட்டோகிராஃபர்களை வர வைத்து 10 வீடியோக்களை வர வைத்து அதற்கு ஒரு நாளை நிர்ணயம் செய்து, இங்கே பெருநாள் முடிந்தது, ஷவ்வாலுடைய பாதி ஓடு கொண்டிருக்கிறது, அதற்கப்புறமாக சதகத்துல் ஃபித்ருக்காக ஒரு விழா, அதற்கு ஏற்பாடு, அதற்கு ஒரு பெரிய செலவு. இது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது சகோதரர்களே. எந்த நிறுவனத்தார்களோ தனி நபர்களோ பிறரிடமிருந்து வாங்குகிறார்களோ அந்த பெருநாளைக்கு முன்பாக அந்த சதகத்துல் ஃபித்ரை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக. எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் சிறந்த முறையிலே அல்லாஹ்வை பயந்து அமல் செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை சுத்தப்படுத்துவானாக. நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக, அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.